கத்திரிக்காய், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம். பலிதற்கு பிரதேச சபை மத்திய சந்தை சுண்ணாகம். ஓகே, கேரட்டும் பார்க்க நல்ல வடிவாக தான் இருக்குது. எவ்வளோ கேரட்டு? பாகக்காய் இங்கே தேவையான ஊர் பார்க்கவே ஆசையாக தான் கிடக்குது. எவ்வளோ? பச்சை மிளகாய் எவ்வளோ? புது கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த கட்டிடம் வந்து இப்போ புதுசாக கட்டிக்காங்க. அதிகாலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. எப்படி இருக்குது சந்தைன்னு பாருங்க. கொஞ்சம் நேற்றைய நிலவரத்தை விட இன்றைக்கு எப்படி கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? இன்றைக்கு ஓரளவு ஆயில் மிளகறி கொஞ்சம் மலிவு தான். ஓகே, இந்த கட்டிடத்தை பாருங்க. ஒரு பழமையான ஒரு கட்டிடம். நிறைய நாளாகவே இந்த கட்டிடம் அப்படியே இருக்குது பாருங்க. வணக்கம் அம்மா. எவ்வளோ மாம்பழம்? எவ்வளோ? 100 ரூபா ஒரு மாம்பழமாம்மா. ஓகே, இது கருத்த பழமா என்ன? துப்புரவு பணியாளர்கள் தன்னுடைய வேலைகளை வந்து செய்கிறாங்க பாருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்ணாகம் பஸ் தரிப்பிடத்துக்கு முன்பாக நின்று காட்சி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுண்ணாகத்தில் இருக்கிற மரக்கறி சந்தையும் மீன் சந்தையும் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நகர பகுதியை வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு இன்றைக்கு மரக்கறி சந்தைகளில் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமையோடைய மீன் சந்தை திறக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இன்றைக்கி மரக்கறி சந்தையில் இன்றைக்கு மரக்கறிகள் வந்து என்ன விலைகளில் வந்து விற்கிறாங்க, வியாபாரிகள் வந்து எவ்வளோ மரக்கறிகளை வந்து கொண்டு வராங்க, என்ன மாதிரி சந்தை நிலவரம் வந்து இன்றைக்கு எப்படி இருக்குது என்று சொல்லித்தான் நான் இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு வந்து முழுக்க வந்து சுற்றி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நான் இப்போ சந்தை பகுதிக்கு முன்பாகத்தான் நிற்கிறேன்னு பாருங்கள். பலிதற்கு பிரதேச சபை மத்திய சந்தை சுண்ணாகம் பாருங்கள். அப்படியே நான் இங்காலயம் வந்து சுற்றி காட்டுறேன். இங்கால ஒரு புது கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கட்டிடம் வந்து இப்போ புதுசாக கட்டிக்காங்க. இது வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க, கடைக்கு வாடகைகளுக்கு வந்து கொடுப்பாங்க. சந்தை பகுதிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு புதிய ஒரு கட்டிடம் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பஸ் தரிப்பிடம் பாருங்கள். இப்போ பாடசாலைக்கு போகிறபடியாக பிள்ளைகள்லாம் வந்து நிற்கிறோம் பாருங்க. மினி பஸ் வந்து இப்போ ஒலிக்கிடுது. ஆக்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு பஸ் வலிக்கிட்டு பாருங்க பாருங்க. ஓகே, அதிகாலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. இந்த அடுத்த பஸ்ஸும் வலிக்கிட்டு பாருங்க. அடுத்த பஸ்ஸும் வலிக்கிட்டு போகுது. இப்போ தேநீர் கடைகள் வந்து இப்போ திறந்துருக்கு. அதிகாலையில் வந்து தேநீர் கடைகள் மட்டும் இப்போ திறந்துருக்குது. மற்றபடி மற்ற கடைகள் எதுவுமே வந்து திறக்கலை. எல்லாமே வந்து 9 மணி 9:06 ஆகும் நேரம். இந்த கடைகள் எல்லாமே வந்து அதிகமாக இங்கால பக்கங்களில் நகைக்கடைகள் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் ஷாப் இருக்குது, தண்ணி கடைகள் மற்றும் இந்த மிஷினரிகள் வந்து திருத்த கடைகள், பேபி மார்ட் இருக்குது பாருங்கள். இதில் அரும்புகள் என்று சொல்லி குழந்தை பிள்ளைகளுக்கான உடுப்புகள் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்குது. இல்லை பலசர கடைகள். ஓகே, இதுதான் பஸ் தரிப்பிடம் பாருங்க வடிவா. இப்போ கொஞ்சம் மறிச்சோடி போச்சு. ஆக்கள்லாம் பஸ்ஸில் ஏறி போயிட்டோம். ஓகே, அப்படி அங்கேயும் பார்ப்போம். பார்த்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு சந்தையை வந்து சுற்றி காட்டுறேன். இன்றைக்கு பொருட்கள் எல்லாமே வந்து என்ன விலை விற்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறேன். சரியா? இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டு ஆக்கள்லாம் பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. ஓகே, இதுதான் அந்த புது கட்டிட தொகுதி. இதுவும் வந்து கடை வாடகைக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுலேயே வந்து வேலிதற்கு பிரதேச சபை உப அலுவலகம் சுண்ணாகம் இருக்குது. அப்படியே போவோம் பாருங்கள். இங்கே ஆட்டோ தரிப்பிடங்கள் இருக்குது. ஆட்டோவில் நிற்கிது. ஆட்டோ தரிப்பிடங்கள் இருக்குது. ஓகே, சந்தை கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் சந்தையினுடைய முன் பகுதி பாருங்கள். மத்திய சந்தை சுண்ணாகம். நான் அங்கே பக்கங்கள்லேயும் வந்து உங்களை சுற்றி காட்டுறேன். காட்டிட்டு மீன் சந்தை பகுதியும் இருக்குது. இந்த கட்டிட தொகுதி தான் வந்து மீன் சந்தை பகுதி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமைண்டா கூட்டி தான் இருக்கும். அப்படியும் அதனால காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்க, வலிகாமத்திற்கு பிரதேச சபை மீன் சந்தை பகுதி இன்றைக்கு வெள்ளிக்கிழமையுடைய க்ளோஸ். இன்றைக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமையில் மட்டும் மீன் சந்தைக்கு லீவு. ஓகே, இதுதான் மீன் சந்தை பகுதி. அதை உங்களுக்கு காட்டி இருக்குது. இந்த பக்கங்களில் குட்டி குட்டியாக நிறைய கடைகள் இருக்குது.
இதில் வாகனங்களில் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். இதில் கத்திரிக்காய், பைத்தங்காய், இதில் மரவள்ளி கிழங்கு எல்லாம் இருக்குது வாகனங்களில். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய் என்ன மாதிரி நிலவரம், இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே, எப்படி இருக்குது சந்தைன்னு பாருங்கள். கொஞ்சம் மக்கள் நிற்கிறாங்க, கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. மரக்கறிகள் நிறைய வந்துருக்குது பாருங்க. வணக்கம். என்ன விலைகள் என்ன மரக்கறிகள் போகுது இன்றைக்கு? பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எவ்வளோ? பச்சை மிளகாய் 1000 ரூபா போகுது. கிலோவா? கிலோ. நேற்று எவ்வளோ கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. கத்திரிக்காய்? கத்திரிக்காய் 250, 260. 250, 260. பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம் 280. 280 ரூபா. ஓகே. பீட்ரூட்? பீட்ரூட் இப்போ 400 ரூபாய். 400 ரூபா. ஓகே. கோவா என்ன விலை போகுது? கோவா 250 ரூபா. 250 ரூபா. ரைட். மிளகா? கறிமிளகாய் 600 ரூபா, 800 ரூபா அப்படி. 600 ரூபா, 800 ரூபா. ஓகே. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு இது 160, 180. எங்கே உருளைக்கிழங்கு இது? இது ரக்கமாக இன்போர்ட் தானே. இன்போர்ட். வாய்ஸ் தானே. ஓகே. தக்காளி பழம்? தக்காளி பழம் 400 ரூபாய். 400 ரூபா. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன எங்கே தக்காளி பழம் எடுக்கிறீங்க? இது இது இந்த தமிழ்லேருந்து வரது. நாங்கள் இங்கே தமிழ்லேருந்து வரோம். ஓகே. கேரட்டும் பார்க்க நல்ல வடிவாக தான் இருக்குது. எவ்வளோ கேரட்டு? கேரட்டு 400 ரூபா. 400 ரூபா கிலோ. ரைட். மரவள்ளி கிழங்கு? மரவள்ளி 240 ரூபா, 200 ரூபா. 240 ரூபா. ஓகே. பாகக்காய்? பாவக்காய் இது இங்கே தேடால ஊர் பாக்கவே ஆசையாக தான் கிடக்குது. எவ்வளோ? பாவக்காய் இப்போ 400 ரூபா. 400 ரூபா. குறைஞ்சிட்டேன். ரைட். பைத்தங்காய்? பைத்தங்காய் 500 ரூபா. 500 ரூபா கிலோ. ஓகே. இது எவ்வளோ? இது வெங்காய தாறு? வெங்காயம் இப்போ 300 ரூபா கிலோ. 300 ரூபா. இது லீக்ஸ் 300 ரூபா. ஓகே. போஞ்சி என்ன விலை? போஞ்சி 250 ரூபா. 250 ரூபா கிலோ. ஆஹா, இது கண்ணால் அது எவ்வளோ? இது பிளாக்கோட்டை? இது சீசனாலுக்கு தான் வரது. இது இப்போ அருந்தல். இது பிளாக்கோட்டை இப்போ 400 ரூபாய், 300. ரைட். ஓகே. இப்போ நேற்றைய நிலவரத்தை விட இன்றைக்கு என்ன எப்படி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? இன்றைக்கு ஒரு ஆயில் மிளகறி கொஞ்சம் மலிவு தானே. வேணும். இந்த வெள்ளிக்கிழமை வேணும். வெள்ளிக்கிழமை தானே. அப்புறம் மிளகறிகள் எப்படி வியாபாரங்கள் எப்படி போகுது? சும்மா ஒரு ஆயில் மண்டியில் ஒரு கண்டிஷனான வியாபாரம். இது பழைய சந்தை என்ன? இது நீ அடிக்க போகிறாங்கன்ற மாதிரி. அடிக்க போகிறாங்களா? ரைட். என்ன அங்களா புது கட்ட முன்னாடி அதே மாதிரி தான் இனி இந்தியாவில் கட்ட போகிறாங்களா? ரைட். கொஞ்சம் மார்ஜினல் சொன்னா அவனே நிறைய நாள் அப்படி இருக்கு. சரி. ஓகே. நன்றியா. ஓகே. அப்படியே இங்காலையும் பார்ப்போம். அண்ணன் விலைகள் எல்லாம் வந்து கேட்டிருப்போம். இங்கால மக்கள் வந்து பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. ஐயா பாருங்க, லேக் சவத்தி கொண்டிருக்கிறாரு. இங்கே பாருங்க, இங்கால நிறைய மரக்கறி கடைகள் தொடர்ந்து சந்தை என்ற பகுதி என்றாலே அதிகமாக இருக்கும். பாருங்க, நிறைய பொருட்கள் இருக்குது. ஓகே, இங்காலே பாருங்க பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு கொண்டிருக்காங்க. விறுவிறுப்பாக வியாபாரம் நடக்குது. ஐயாட்ட எவ்வளோ வெங்காயம்? வெங்காயம் எவ்வளோ? 320 ரூபா கிலோ. இடத்துல என்ன இது கொஞ்சம் இடத்துல என்ன? ஓகே. ரைட். ஓகே, வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் எல்லாரையும் குழப்பக்கூடாது, அதனால். அண்ணா ஈரப்பிள்ளைக்கா எவ்வளோ? அண்ணா ஈரப்பிள்ளைக்கா? அண்ணா ஈரப்பிள்ளைக்கா 140 ரூபா கிலோவா? கிலோ என்ன? ஒரு காய் 140 ரூபா. ரைட். ஒரு காய் 140 ரூபா. கரெக்டாக எவ்வளோ கேரட் உங்கள்கிட்ட? 200 ரூபா கேரட், ஊர் கேரட் எங்கட ஊர். ஓகே. பாருங்க, அப்படியே சின்னதாக வியாபாரி மாதிரி வச்சு விற்று கொண்டிருக்கணும். எவ்வளோ அவங்களோட கத்திரிக்காய்? 350 ரூபா. ரைட். எல்லாரையும் குழப்பக்கூடாது, நீங்கள் வேலையை பாருங்கண்ணா. இங்கே பாருங்க, சந்தை சரியான விஷயத்தான் இருக்குது. இங்கே மண்ணை கிளம்பிச்சு விற்று கொண்டிருக்கணும். அண்ணன் எவ்வளோ? இஞ்சி எவ்வளோ? இஞ்சி 1200 ரூபா. பார்க்கவே வேண்டி சாப்பிடும், சமைக்க முடியாங்க. கேரட் எங்கே கேரட் இது? எவ்வளோயா? அங்கேருந்து வர்றது எவ்வளோ கிலோ போகுது? 400 ரூபா கிலோ. ஓகே. பெரிய வெங்காயம் 300 ரூபா. ஒரு இடத்தையும் சின்ன டிஃப்ரெண்ட்டில். இது எங்கே உருளைக்கிழங்கு இது? என்ன இப்போ பாயசம் தான் கூட வருது என்ன? தக்காளி பழம் நுரலியாண்டு எவ்வளோ? 400 ரூபா. கூட அதிகமாக 400 ரூபா அந்த விலைகள்லாம் போகுது. கத்திரிக்காய் 300, 350, 250
அப்படி அதானே இது எந்த கரெக்டு அதே தானே நீங்கள் கழுவி நீட்டாக வச்சுக்கிறீங்க என்ன பார்க்க நல்லா இருக்குது. ஓகே, இந்த கட்டிடத்தை பாருங்கள், ஒரு பழமையான ஒரு கட்டிடம். நிறைய நாளாகவே இந்த கட்டிடம் அப்படியே இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கட்டிடம் ஓட்டக்கல்லை பாருங்கள், எவ்வளோ பழமை வாழ்ந்துருக்குன்னு பாருங்கள். பழைய கால கட்டிடம் இப்போவும் வந்து இந்த கட்டிடத்தை வந்து இடிக்காமல் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விடயம் பாருங்கள். பழைய ஒரு கட்டிடம் இப்போவும் இருக்குது. இங்காலையும் மரக்கறி கடைகள் இருக்குது. இது இந்த பழைய கட்டிடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த உள்ளே வந்தாலே பார்க்க தெரியுது அவ்வளோ பழமையான ஒரு கட்டிடம். ஓகே, இதுக்கையும் சந்தை தான், முழுக்க மரக்கறியெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறேன். நாங்கள் எல்லாரையும் வந்து குழப்பக்கூடாது, அதனால் மேலோட்டமாக முன்னுக்கே விலைகளெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். அதனால் எங்களால் என்ன மாதிரி இடங்கள் இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி இதில் காட்டிக்கொள்கிறேன். இதில் பாருங்கள், இங்கால புயல கடைகள் மற்றும் வெத்தலை பாக்கு அதுகள் விற்கிற கடை. இதை பாருங்கள், பழைய கட்டிடம் 2 போய் தான் இருக்குது. அண்ணா சீவல் எவ்வளோண்ணா கிலோ? 1200 கிலோ. வெட்டு பாக்கு ரைட்டு, ரெண்டும் 1200. வெத்தலை என்ன விலை போகுது இன்றைக்கு? 4 ரூபா 5 ரூபா போகுது. யூடியூப் சேனலுக்காண்டி. ஓகே, விலைகள் இல்லை. ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ வெத்தலைகள் வந்து வச்சுக்கணும் பாருங்க. ஐயா உங்கள்கிட்ட எவ்வளோ வெத்தலை போகுது விலை? 4 ரூபா 5 ரூபா ஒரு விலையில் இருக்கேண்ணே. ஓகே, இங்கால பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீவல் கடைகள், வெத்தலைகள், கோயில் இதுகள் வந்து வச்சு விற்று கொண்டிருக்கணும். பாருங்கள், இந்த பில்டிங்கை பாருங்கள், பழைய கட்டிடம் பாருங்கள். இப்போ வந்து அதை பராமரித்து இப்போ முடிக்காம வச்சுக்க உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இப்படியான விஷயங்களை வந்து இன்னும் வடிவாக நீட்டாக செஞ்சு புனரமைப்பு செஞ்சு வடிவாக நீட்டாக வைப்பாங்கன்னு சொல்லிச்சுன்னா பாதுகாக்கணும் இதெல்லாம். இங்கே பழக்கடைகள் இருக்குது, மருந்து கடை இருக்குது பாருங்கள். கஜன் மருந்து கடைன்னு சொல்லி மருந்து கடை எல்லாம் இருக்குது இங்கால பக்கங்களில் பழக்கடைகள். வணக்கம் அம்மா. எவ்வளோ மாம்பழம்? எவ்வளோ? 100 ரூபா ஒரு மாம்பழமாம்மா? ஓகே, இது கருத்த குழம்பா என்ன? கருத்த குழம்பா 100 ரூபா. விளாம்பழம் எவ்வளோ? 50 ரூபா ஒரு விளாம்பழம். ஓகே, இது சின்ன இது என்ன பழம் இது? இது எவ்வளோ? 500 ரூபாய்க்கு நீங்கள் சின்ன பழங்களா என்ன? ஓகே, இது எவ்வளோ என்ன தோடாம்பழம் என்ன விற்கிறீங்க? 50 ரூபா. இது என்ன நீங்கள் வேண்டுறதால அப்படி வேண்டி விற்கிறது? வாழைப்பழம் என்ன போகுது கிலோ? போகுது 150 ரூபா. கதலி என்ன இதர? அது விட. ஓகே, இது பப்பாசி பழம் என்ன கிலோ கணக்கோ? ரைட்டு. நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க? 20 ரூபா வச்சு வைக்கிறீங்க கை கணக்கு காணுமா இப்போ? ஏதோ தம்பி அப்படித்தான் என்ன செய்கிறது. சரி ஓகே. குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இதை செஞ்சு. எனக்கா ஏதோ வருகிறது போகுது. நீங்கள் உங்களோட இதுக்கான செய்கிறீங்க. சரி ஓகேம்மா. ஓகே, நன்றியா. இங்காலையும் ஓகே, இங்காலையும் பாருங்கள் முழுக்க ஒவ்வொரு பகுதியாக இங்காலையும் பழக்கடைகள்லாம் இங்காலையும் இருக்குது பாருங்கள். இங்காலையும் பழக்கடைகள் உள்ளுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுலகு கடைகள் இருக்குது பாருங்கள். சுலகு அகப்பை கடைகள் எல்லாமே இருக்குது. சந்தைக்குள்ளே வந்தாலே எல்லாமே வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால இது வெளிப்பக்கம் இந்த பொருட்களை கொண்டு வந்தால் நிறுத்து அதனுடைய விலைகள் வந்து தீர்மானிக்கிற இடம் இந்த பகுதி தான். இதெல்லாம் வந்து பொருட்களை கொண்டு வந்து நிறுத்து இதனுடைய விலைகள் வந்து வெங்காய தாறு வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வெங்காய தாருன்னு பாருங்கள், அவ்வளோ ஊச்சி வச்சுட்டாக்கு. இப்போ எப்படி இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கடையெல்லாம் இருக்குது. தேங்காய் கடையும் பார்ப்போம். இங்கே இருக்குது தேங்காய் கடை. ஒரு பகுதியாக இருக்குது. ஐயா எவ்வளோ தேங்காய் போகுது? கிலோ 250 ரூபா. எது எடுத்தாலும் அப்படி தான். நீங்கள் ஹே கணக்கு? கிலோ கணக்கு. ரைட்டு. என்ன ஒரு காயின் சைஸை பொறுத்தா 250 ரூபா. இந்த ஒரு தேங்காயா? ஒரு தேங்காய் 250. ஆமாம். இது
இது கொஞ்சம் பெருசா இருக்கு. சரியில்லை. சரியில்லையா? ரைட். கழிவு. அது வந்து இளந்தேங்க ரைட் ரைட் ரைட். 150. அது அது 125. 125. ரைட் ரைட் ரைட். 150 இருக்கு, 225 இருக்கு. அப்போ 150க்கு மேலே முழுக்க எல்லாமே இல்லை பயங்கர விலை தானே. வந்து பூச்சி வெள்ளை பூச்சி விழுந்தது இல்லை இது கூட அரசாங்கம் என்ன தேங்காய் இறக்க போயினோம்னு சொல்லிச்சேன். இல்லை இப்போ இவங்க வந்து பதுக்குறாங்க அப்படியோ தேங்காயம் சரி அரிசி சரி எல்லாம் பதுக்குறதான அப்படி வருதோ நினைக்கிறீங்களோ? என்ன அரிசி பதுக்குறாங்க அது இப்போ கண்டுபிடிக்கிறாங்கல்ல. பொறுத்தளவு இதுதான் பிரச்சனை. கிலோ கணக்கு அங்கே உங்கள் திரும்ப போயும் அதை இப்படினா யாழ்ப்பாணம் மக்களுக்கு 200 250 ரூபா என்ன குடும்பக்கேற்ற நிப்பாட்டிங்க. யாழ்ப்பாணம் மக்கள் வாங்கலாம் அந்த எண்ணெயில் செய்யறதுக்கு அதுகளுக்குமே தேங்காய் அதுகளுக்கு செய்யறதுக்கெல்லாம் எடுக்க அப்போ அது வாங்கலாம். கொழும்பு பூவாட்டின்னு வாங்கலாம். கங்கால பூவாட்டி இங்கெல்லாம் காணுமாங்க. சரி ஓகே நன்றி. ஓகே 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 ஓகே. இங்கே அம்மம்மா சின்ன சின்ன மண் சட்டிகளெல்லாம் வச்சு விற்கிறா பாருங்க. நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் மண் சட்டி அடுப்புகள் வந்து வச்சு விற்கிறா. உங்களை பாய் எல்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய நாளாச்சு இந்த பாய் பார்த்து. பாய் சுலகு எல்லாமே இந்த பகுதிகளில் இருக்குது. அப்படியே நாங்கள் கீரை பகுதிக்கு போவோம். கீரைகள் விற்கிற கடைகள் மருந்து கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். அதிகமாக மருந்து கடைகள் இருக்குது பாருங்கள். பிள்ளையார் மருந்து கடை. ஓகே இது ஒரு பழைய நீண்ட நாளாக இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் வந்து இடித்து கட்டப்போன்னு சொல்கிறாங்க. ஐயா என்ன மாதிரி கீரை என்ன விலை? கீரை 120. பொன்னாங்கானி 100 ரூபா. 100 ரூபா. இது என்ன இல்லை இது கோவாயில் என்ன? ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோ வெள்ளரை எவ்வளோ? 80 ரூபா. 80 ரூபா இப்படி. ஓகே எங்கே கீரை காணலாம்? கீரை அங்கே இருக்கா ரைட் இங்கே இருக்கு. கீரை எவ்வளோ இது? 120 ரூபா. நல்ல கீரை தான் கிடக்கு. நல்ல இல்லையா? பெருசாக ஓட்டை எதுவுமே இல்லை. நல்ல அப்படி கீரை 120 ரூபா. அப்படி இங்கே பக்கங்களில் கீரைக்கடை. ஓகே வியாபாரம் நடந்து கொண்டே இருக்குது. ஓகே சந்தையை விட்டு இப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் பிரதான வீதி கேகேஎஸ் வீதி இருக்கும். கேகேஎஸ் வீதி பாருங்கள். இதுதான் இதில் நிறைய உடுப்பு கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஃபேஷன் பார்க்குன்னு சொல்லி உடுப்பு கடைகள் ஹார்ட்வேர். இதுதான் சிக்னல் சந்தி சமிக்ஞை சந்தி. இதுதான் நாட்சந்தி. துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய வேலைகளை வந்து செய்கிறாங்க பாருங்கள். குப்பைகளை அள்ளுற வேலைகள் செய்து இருக்கிறாங்க. இங்கால சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது. வைர கோயில்னு நினைக்கிறேன். வைர கோயிலா பிள்ளையார் கோயிலா? ஓகே முனியப்பர் கோவில் சுண்ணாகம். முனியப்பர் கோயில். ஓகே பாருங்கள் பக்கத்தில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இது சமிக்ஞை சந்தி. ஓகே பக்கங்களில் ஃபோன் ஷாப் இருக்குது. எலக்ட்ரானிக் கடைகள் இருக்குது. ஓகே எல்லோரும் இப்போ வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே. ஓகே இதெல்லாம் சந்தைக்கு உள்ளுக்கு போகலாம். 4 புறமும் உள்ளுக்கு போகலாம். இந்த பக்கம் பாருங்கள் ஃபோன் ஷாப் இருக்குது. டெலிசூன் ஃபோன் ஷாப். அப்புறமா மரக்கறி கடைகள் பலசரக்கு கடைகள் ஃபைன் மார்ட் சாரி கடை. இது அப்படியே பாருங்க. இந்த பக்கமும் இன்னொரு ஃபைன் மார்ட் இருக்குது. 2 கடை அவங்களோட. அந்த பக்கங்களில் உடுப்பு கடைகள் இருக்குது பாருங்கள். துர்கா மோட்டார்ஸ் குயின்ஸ் பார்க் அங்கால பாருங்கள். கர்சன் டெக்ஸ்ன்னு சொல்லி நிறைய உடுப்பு கடைகள். இதில் ஃபோன் ஷாப் சயன் ஃபேன்சி கடை. இதுவும் சந்தையினுடைய ஒரு பகுதி பின்பகுதி நினைக்கிறேன். இதில் சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். SST ஹோட்டல் சாப்பாடு கடைகள் இருக்குது.
ஓகே, இதில் சாயி தையலகம் டெய்லர் கடை இருக்குது. சுண்ணாம்பு வந்து அது வைக்கிறார்கள். இதுவும் சந்தைக்கு போகிற வழி தான். பக்கத்தில் வந்து பால் சங்கம் இருக்குது பாருங்கள். ஜால்கோ பால் சங்கம், பிள்ளையார் ஸ்டோர்ஸ் என்று சொல்லி இதுதான் இப்போத்த இருக்கிற நிலைமை. இன்றைய விவரங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்றைய மரக்கறியினுடைய விலைகள் வந்து கேட்டிருப்பீங்க. தேங்காய் எண்ணெய் விலை ஒரு தேங்காய் 250 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அப்படி விலையில் இப்போ தேங்காய்கள் இருக்குது. மரக்கறியினுடைய விலையும் வந்து கேட்டிருப்பீங்க. மரக்கறியினுடைய விலை ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் கிடக்குது. ஓகே, கால்ரி பார்த்துருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு எங்களுடைய வீடியோக்கள் வந்து காட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். என்னோட அழகான காணொளி வாயிலாக சந்திக்கிறேன். யாராவது உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற இடங்கள் சந்தைகளையும் வந்து எடுத்து போடணும்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்த எடுத்து போடணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த இடங்களையும் நாங்கள் வந்து அழகாக வந்து சுற்றி வீடியோ பதிவுகள் வந்து போடுவோம்ன்றதையும் சொல்லிக்கொண்டு இன்னொரு அழகான காணொளி வாயிலாக நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.